ஏய் எந்திரி மேலே. பா எதுக்குப்பா சும்மா உட்காந்துருந்தவளை பிடிச்சி அடிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நேற்று காலேஜ் விட்டுட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தியாமல் எங்கே போனா நீ? நான் எங்கே போனேன்? என் ஃப்ரெண்டு சிருஷ்டிக்கு நேற்று காலேஜில் அடிபட்டுருச்சு. அதனால் அவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வந்தேன். பொய் சொல்கிறியா? பொய் நான் ஏன்ப்பா சொல்லணும்? நான் தான் பொய் சொல்கிறேன்னா என் ஃப்ரெண்டு சிருஷ்டி கூப்பிட்டு கேளுங்க. உன் ஃப்ரெண்டு சிருஷ்டி பொய் சொல்ல மாட்டாளா? அவள் உண்மையை மட்டும்தான்ப்பா பேசுவா எப்பவுமே. ஹலோ அங்கிள். சொல்லுங்க அங்கிள். ஏம்மா என் பொண்ணு கரிஷ்மா இருக்கால்ல? ஆமாம், நேற்று சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு தான் வந்தா. ஏம்மா நான் அதை கேட்கலம்மா. காலையில் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தா 2 மணி நேரம் ஆச்சு, ஃபோன் எடுக்கலை. வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டாலாமா? வந்துட்டாங்க. அவ வந்து 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம். கொடுக்கணுமா? அவ வேற பாத்ரூம் போயிருக்காளே. வந்தது கால் பண்ணுறேன் அங்கிள். சரிம்மா, உன் ஃப்ரெண்டு உண்மையை தான் சொல்லுவா. யார் ஃபோன்? என் ஃப்ரெண்டு சிருஷ்டி தான்ப்பா. ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. கரிஷ்மா, வெளியே போனா சொல்லிட்டு போக மாட்டியோ? உங்க அப்பா எனக்கு கால் பண்ணாங்க. பொய் சொல்லி ஏமாத்திட்டேன்ல. உங்க அப்பா என்ன சொன்னாலும் நம்புறாங்க. கொஞ்சம் மரமண்டையோ? अबे साले